அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 19ஆம் நாள். பெருமானுக்கு சொல்மாலை சூட்டிய ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று வரை அனைவரையும் துயிலெழுப்பினாள் ஆண்டாள். இன்று கண்ணனிடமும் நப்பின்னையிடமும் தனக்கு கடாட்சம் வேண்டும் என கேட்டு துயிலெழுப்புகிறாள். பாடல் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய். மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலள ஒட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகர்வேலோரெம்பாவாய். கண்ணனும் நப்பின்னையும் தங்கியிருக்கின்ற மாட மாளிகையில் குத்து விளக்கெரிய கட்டிலின் மேல் விரிக்கப்பட்ட பஞ்சுமெத்தையில் கொத்தாக பூச்சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண் மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை. காரணம், கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தி உனக்கு இல்லை. நீ மட்டும் கண்ணனை அனுபவித்தால் போதுமா? இது தகாது. இப்படி செய்வது உன் சுபாவத்திற்கு தகுதியாகுமா? எழுந்து வந்து கதவை திற என பாடுகிறாள் ஆண்டாள். இந்த பாடலில் பஞ்ச சயனம் என படுக்கை பற்றி பேசப்படுகிறது. பஞ்ச என்றால் 5: வெண்மை, மென்மை, நறுமணம், குளிர்ச்சி, அழகு பொருந்திய கட்டில் என்கிறாள் ஆண்டாள். ஆயர்பாடி பெண்களுடன் கண்ணன் கொண்டது ராசலீலை. கண்ணன் கோபியருடனே கொண்ட அன்பை, காதலை ஊனக்கண் கொண்டு பார்க்காமல் ஞானக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். முற்றும் துறந்த துறவிகளும் கண்ணனின் ராசலீலையை காண வேண்டுமென்றால் அத்துணை கோபியரோடு கண்ணன் கொண்ட தூய அன்பு புலப்படுகிறது. இந்த பாடலின் உள்ளார்த்தத்தை பார்ப்போம். குத்து விளக்கு ஆச்சாரியனாகிய குரு புற இருளை அகற்றி அக ஒளியை கொடுப்பவர். கட்டிலின் 4 கால்கள் 4 வேதங்கள்: ரிக், யஜூர், சாமம், அதர்வணம். பஞ்சசயனம் என்பது 5: 1 பரமாத்மாவாகிய கண்ணனின் தன்மை, 2 ஜீவாத்மாவாகிய நம்மை போன்றோரின் தன்மை, 3 ஜீவாத்மாவாகிய நாம் பரமாத்மாவாகிய கண்ணனை அடையும் வழி, 4 அடைவதில் ஏற்படும் தடைகள், 5 அடைந்து விட்டால் ஏற்படும் பயன்கள் என பஞ்சசயனத்தை விளக்குகிறாள் ஆண்டாள். அடுத்து கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை என்று 2 திவ்ய தேசங்களை கூறுகிறாள். திருமலையாகிய திருப்பதியையும் திருமாலிரும் சோலையையும் குறிப்பிடுகிறாள் நமது ஆண்டாள். கண்ணனின் அன்பு தூய்மையானது. அதனை அடைய நப்பின்னை வழியாக ஆண்டாள் முயலுகிறாள். முடிந்தால் இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள திருப்பதி மற்றும் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை தரிசித்து வருவோம். மீண்டும் நாளை 20வது பாடலில் சந்திப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.